ஸோ இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சிகள் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாமே கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆக ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற பிளானிங்கை நீங்கள் அப்போ பண்ணுங்கள். ஸோ அப்போ எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் லைஃப்பில் பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் மூவ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் நன்மையாக நடக்கும் அல்லது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த காலகட்டங்களில் யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ ஜூனுக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இறைவன் உடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு அப்போ பரிபூர்ணமாக கிடைக்கும். இறைவன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து உதவி பண்ணுவார். ஸோ மற்றவங்களுடைய அட்வைஸ் எல்லாம் அப்போ மதித்து கேளுங்க. உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் நன்மை, இதெல்லாமே உங்களுடைய நட்சத்திரத்தை வச்சு அவங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் அடிக்கடி பயணம், ட்ராவல், இந்த ட்ராவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. அப்படி ஒரு வேளை ட்ராவல் உங்களுக்கு இல்லைனால் கூட லைஃப்பில் உங்களுக்கான என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பை பெரிய லெவலில் ஜூனுக்கு அப்புறம் பயன்படுத்துங்க. நிறைய உங்களை அப்டேட் பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே ஜூம்லேயே படிங்க. நிறைய தேடுதல் என்பது பெரிய லெவலில் வைங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் யாரெல்லாம் நீங்கள் ஜூன் மாதத்துக்குள்ளே இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, வீடு கட்டணும்னு நினச்சவங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் நினச்சவங்க, வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் இடமாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. இதெல்லாமே இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வருஷத்தில் எல்லா விதமான உறவுகளாலும் நமக்கு வாழ்க்கையில் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது.